Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனலை பத்தி நீங்க என்ன காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோயாலா ஐகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த காலேஜோட கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1450 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, எந்த மாதிரி வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 185.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 182 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 169 கட் ஆஃப், எம்பிசில பாத்தீங்கன்னா 182 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 176.5 கட் ஆஃப்க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 136 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2024 உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அந்த அடுத்தது உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 189 கட் ஆஃப்க்கும், பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 173.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சி ஏல பாத்தீங்கன்னா 141 கட் ஆஃப்க்கும், எஸ்டில பாத்தீங்கன்னா 108 கட் ஆஃப்க்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ஈசி கோர்ஸ்க்கு லாஸ்ட் இயர் ஓசி கேட்டகரியில எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 186 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 183 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 184.5 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 182.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 170.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சி ஏல 146 கட் ஆஃப்க்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2024 உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில 179 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 173.5 கட் ஆஃப்க்கும், அண்ட் தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 174 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 168.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 145.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சி ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 142 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது பாத்தீங்கன்னா ஐடி கோர்ஸ்க்கு உங்களுக்கு ஓசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 184.5 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 182 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 184 கட் ஆஃப்க்கும், எம்பிசில 181 கட் ஆஃப்க்கும், எஸ்சில 171 கட் ஆஃப்க்கும், எஸ்சி ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 170.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 2024 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு பாத்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில உங்களுக்கு 174 கட் ஆஃப்க்கும், பிசி கேட்டகரியில 161.5 கட் ஆஃப்க்கும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 157 கட் ஆஃப்க்கும், எம்பிசில பாத்தீங்கன்னா 162.5 கட் ஆஃப்க்கும், எஸ்சில பாத்தீங்கன்னா 163.5 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, லோயாலா ஐகேஎம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அதாவது 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோர்சஸோட கட் ஆஃப்லாம் நம்ம பார்த்தாச்சு. அதர் கோர்சஸோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல ப்ளே பண்றத பாத்துக்கோங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். இந்த கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1450 உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.